லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சொல்லு சஞ்சீவ், உன்னை அடிச்சது யாரு? இல்ல அபி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு அபி. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் சஞ்சீவ். உன் மேல எந்த தப்பும் கிடையாது. நீ எந்த தப்பும் செஞ்சிருக்கவும் மாட்ட. கண்டிப்பா உன்னை அடிச்சவன் மேலதான் தப்பு இருக்கும். உன்னை அடிச்சவங்களை இந்த உலகத்துல வாழ விட்டா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்ல. உன்னை அடிச்சவங்களை வெட்டி வீசினாதான் யாத்திரம் அடங்கும். நீ வா, வந்து உன்னை அடிச்சது யாருன்னு காட்டு. வா. இல்ல அபி, அது நீ எதுவும் பேசாத சஞ்சீவ். வந்து உன்னை அடிச்சது யாருன்னு காட்டு. இல்ல அபி, நான் சும்மா சொன்னேன். யாருமே என்ன அடிக்கல. சஞ்சீவ், என்ன சொல்ற? உன்னை யாரும் அடிக்கலனா அப்புறம் உன் தலையில இந்த காயம் எப்படி வந்துச்சு? அது தெரியாம நான் கதவுல இடிச்சுக்கிட்டேன். அதனால வந்த காயம்தான் அது. கதவுல இடிச்சுக்கிட்டியா? அப்புறம் ஏன் உன்னை அடிச்சாங்கன்னு சொன்ன சஞ்சீவ்? அது சும்மா நான் விளையாட்டுக்கு போய் சொன்னேன் அபி. என்னை யாராவது அடிச்சிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு பாக்கிறதுக்காக தான் சொன்னேன். அபி, அபி அழாத அபி. சொன்னா கேளு அபி. விடு. போடா லூசு. எதிரில விளையாடுறதுன்னு விவசாய இல்ல உனக்கு. நீ அடி வாங்கினது தெரிஞ்ச உடனே அப்படியே எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? அபி, அபி பாரு அபி. சாரி அபி. போ சஞ்சீவ். பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரியா, பெரிய சாரி. ப்ளீஸ் அபி, ஓ சஞ்சீவ் நீ மன்னிக்க மாட்டியா? நான் அடி வாங்கினேன்னு சொன்னதையே உன்னால தாங்கிக்க முடியல. நீ எனக்கு கிடைச்சிருக்கிற வரம் அபி. அபி, எனக்கு பசிக்குது அபி. சாப்பாடு. ஐயோ சாரி சஞ்சீவ், ஒரு 5 நிமிஷம் இரு. நான் போய் தோசை சுட்டு சட்னி பண்ணி தரேன். என்ன சஞ்சீவ்? பசிக்குதுன்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சுக்கிட்டா எப்படி சஞ்சீவ்? விட்டாதானே நான் போய் சமைக்க முடியும். விடு சஞ்சீவ். நான் உன் கையை விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. திரும்ப கையை பிடிக்கவா? போடா, ரொம்ப தான் பண்ற. கடவுளே, என் வாழ்க்கை முழுக்க நீ நிறைய காயத்தை கொடுத்தாலும் அதுக்கு மருந்தா நீ அபியை கொடுத்துருக்க. இல்லைன்னா நான் எப்பவோ அபி உண்மையாவே என்னை காக்க வந்த தேவதை தான். சஞ்சீவ், கூப்பிட்டியா? இல்ல அபி. இல்ல, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். நம்ம மனசுல நினைச்சா கூட அவளுக்கு தெரிஞ்சிருது. சஞ்சீவ், எங்க போற? கை கழுவ. நான் பாத்திரத்தை கழுவ போட தான் போறேன். நீ தட்லியே கழுவு.
ம்? நீ வீட்ல நெய் தீபம் ஏத்தி சூரிய நட்சத்திரம் தோன்றி மறையற வரைக்கும், அதாவது 30 நாழிகை அந்த தீபம் அணையாம பாத்துக்கணும். அப்படி பண்ணா எந்த கெட்ட சக்தியும் அவதாரங்களை எந்த தொந்தரவும் பண்ணாதுமா. இந்த நட்சத்திரம் மறையிற வரைக்கும் அவதாரங்களுக்கு ஆபத்துன்னு ஐயர் சொன்னாரு இல்ல, சீக்கிரம் இந்த நட்சத்திரம் போயிடணும். என் பாப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஒரு சொல் சமுத்திரத்தின் ஆழம், ஒரு சொல் ஆகாயத்தின் நீளம். அச்சொல் தனிச்சொல், அதுவே மந்திரம். அப்பொருளால் நான் உரைக்கும் சொல்லே இது. மாண்டவர மீள்வர, மாண்டவர் மீள்வர். இறையருளும் இருளோடு மங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் தலைவிரித்தாட, விதி முடிந்து மானடோறும் அதர்மத்தை வெல்ல மீண்டெழுவார் மீண்டெழுவார். சதி வெல்ல சதி வெல்ல. இது கதை அல்ல, கதை அல்ல. அறம் வெல்ல விதை என்றே அபிராமி நானே சூள் உரைக்கிறேன். வலிக்குது. என்னாச்சு எனக்கு திடீர்னு? ஏதோ ஒரு மாதிரி ஆன மாதிரி இருக்கு. ஓம் க்ரீம் ரீம் லீம் காளி. குருவே. ஓம் க்ரீம் ரீம். யாகத்துக்கான எல்லாம் தயாரா இருக்கு. சூன்ய நட்சத்திரத்தோட ஆட்சி ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இன்னும் குருவை காணுமே. குருவே, உங்களுக்காக யாகத்தை நடத்த காத்துட்டு இருக்க. வாங்க குருவே, வாங்க. சிஷ்யா, வந்துட்டீங்களா குருவே? அந்த சிசுவை யாகத்துல பலி கொடுக்க பலிவால் எல்லாம் தயார் நிலையில இருக்கும் போல இருக்கே. ஆமா குருவே,
இன்னைக்கு எந்த தடையும் இல்லாம குழந்தைய யாகத்துல இறக்கி എന്നോട് ശക്തിയെ നാം തിരുമ്പ പെറണം. തീർച്ചയായും സംഭവിക്കും. എന്റെ അച്ഛൻ മരിക്കാൻ കാരണമായ ആ ശിശുവെ ഞാൻ യാഗത്തിലിറക്കി ബലി കൊടുത്ത് പഴി തീർക്കും. ഇത് മാറ്റാൻ ആർക്കും കഴിയില്ല. ഇന്ന് പ്രത്യക്ഷപ്പെട്ട ശൂന്യ നക്ഷത്രം നമ്മളെ പോലെ താന്ത്രിക മാന്ത്രിക കാര്യം ചെയ്യുന്നവങ്ങൾക്ക് വളരെ വിശേഷമായതാണ്. രാജവസ്യം, ലോകവസ്യം, സർവവസ്യം, പിന്നെ മൃഗവസ്യം, ഇങ്ങനെ നമുക്ക് വേണ്ടിയ എല്ലാ വസ്യ കാര്യങ്ങൾക്കും ഈ ശൂന്യ നക്ഷത്രം മിക സാധകമാണ് പലന കൊടുക്കും. പിന്നെ ഇതിൽ ചില ബാധകങ്ങളുമുണ്ട്. என்ன சொல்றீங்க குருவே? பேடிக்கண்டா. அபியோட குழந்தைய அனுகிரகிக்க இந்த அம்மன் அருள் மட்டும்தான் இருக்கு. சூன்ய நட்சத்திரம் பிரத்யட்சப்பட்ட காலத்தில் ஆ அம்மன் தன் சக்தியை இழக்கும். அது கொண்டு விஷமிக்கண்டா. சூன்ய நட்சத்திரம் பிரத்யட்சப்பட்ட காலத்தில் தெய்வம் தன் சக்தியை இழக்கும். പക്ഷേ ஆண்மக்களுக்கு சக்தி உண்டாகும். ആത്മാക്കളുടെ ആശീർവാദം ആ ശിശുവുക്ക് ലഭ്യമാണ്. ആ ശിശുവെ നാമ ബലി കൊടുക്ക ഇയല. നാമ അഭിക്കുഴந்தைய ബലി കൊടുക്ക പോകുம்போது காப்பாத்த எந்த ஆன்மா குருவே வரப்போகுது? அது എനിക്കും അറിയാം. ഒരു എച്ചരിക്കയ്ക്ക് വേണ്ടി ഞാൻ പറഞ്ഞത്. ശരി ശിഷ്യ, സമയമായി. നമുക്ക് യാഗം ആരംഭിക്കാം. ശരി ഗുരുവേ. കാളി, നീലി, ജ്വാലമാലിനി, സാമുണ്ഡി, വിരോധ സണ്ണി, കാലാഗ്നി, ആകാശ ജിന്നു, ഗൗരിമാദേവി, സുപ്ര ഭഗവതി, വായക കടിക്കുടോരി, ആഗഞ്ചി, പഞ്ചമി പാതിരി, ഉച്ചങ്കി അറക്കി, പിടാരി, മാടനുക്ര, മயான ருத்ரி, பாலமோகினி, இந்த யாகத்தை நல்லபடியா முடிக்க ഞങ്ങൾക്ക് തുണയിരുന്ന് നീ ഞങ്ങൾക്ക് അരുൾ പുരിയണം. ഓം ഹ്രീം ഹ്രീം ഓം കാളി, ഓം ഹ്രീം ഹ്രീം കാളി, ഓം ഹ്രീം ഹ്രീം ഐം കാളി. ஐயோ, பாப்பா அழ ஆரம்பிச்சிருச்சே. என்ன பாப்பாச்சு? ஏன் அழறீங்க? அழாதடா, அம்மா இப்ப வந்துருவாங்க. என்ன அழக்கூடாதுடா, அழக்கூடாது. பாத்தியா, அம்மா வராங்கன்னு சொன்னதும் அழுகை நிப்பாட்டிட்டியா? வெரி குட் பொண்ணுடா நீ. ஐயோ, விளக்கு அணையிற மாதிரி இருக்கே.
சாமி, சுமதி அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. பாப்பா சொனக்கமா இருக்கா. அபி, வானத்துல நட்சத்திரம் இருக்கிற காலம் முழுக்க பாப்பாக்கு நல்ல நேரம் இல்ல, தீபம் அணையாம பாத்துக்கன்னு சொல்லிருக்காங்க. வாட்ச்மேன் கூட ஆசிரமத்துல இல்ல, லீவ் போட்டுட்டு போயிட்டாரு. நான் தனியாலா தீபம் அணையாம பாப்பா எப்படி பாத்துக்க போறேன்? எனக்கு பயமா இருக்கு சாமி. நீதான் எனக்கு துணை இருக்கணும். அபிக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா வேண்டாமா? ஒன்னும் புரியலையே. அபி, என்ன அபி உட்காந்துட்டு இருக்க? தூங்கல? தூக்கம் வரல சஞ்சீவ், அதான் முடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் தூக்கம் வந்ததும் தூங்கிடுவேன். நீ தூங்கு. ஏன் அபி, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சஞ்சீவ். ஜோதி ஃபோன் பண்றாங்க, என்னன்னு தெரியலையே. அபி, யார் போன்ல? அது ஃப்ரெண்டு சஞ்சீவ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபோன் பண்றா. நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி, நீ தூங்கு. ஹலோ ஜோதி, சொல்லுமா. அபி, பாப்பா இன்னும் சொனக்கமா தான் இருக்கு. திடீர்னு அழ ஆரம்பிச்சிருச்சு. அம்மா வந்துருவாங்க, அழாத பாப்பான்னு சொன்னதும் உடனே அழுகி நிறுத்திட்டா. அபி, பாப்பாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு அபி. ஜோதி, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. பாப்பா சாமி, பாப்பாக்கு ஒன்னும் ஆகாது. அபி, நீங்க உடனே வர முடியுமா அபி? நீங்க வந்தா எனக்கும் பாப்பாக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இப்ப ஆசிரமத்துக்கு போக சஞ்சீவ் கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியலையே. என்ன அபி, என்னமோ யோசிக்கிறீங்க? ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. ஆசிரமத்துக்கு வருவீங்கல்ல? ஜோதி, நான் வர முயற்சி பண்றேன். நீங்க நெய் தீபத்தை மட்டும் அணையாம பாத்துக்கோங்க. பாப்பாவையும் பத்திரமா பாத்துக்கோங்க. நான் வந்துடுறேன். நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வரேன் ஜோதி. சரிங்க அபி. சரிம்மா. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு சஞ்சீவ் கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஹலோ ரேணுகா அக்கா, சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சஞ்சீவ்க்கு நைட்டு பால் காய்ச்சி கொடுக்கணும். அவன் சரியா சாப்பிடல, அவனுக்கு பால் வேணும். நான் வெளியே போயிட்டு வர லேட் ஆயிடும். நீங்க அவனுக்கு கொஞ்சம் பாலை சூடு பண்ணி கொடுக்குறீங்களா? நானே காய்ச்சி கொண்டு வரேன் அபி. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரிங்க அபி. என்னப்பா, போன் பேசி முடிச்சாச்சா? பேசிட்டேன் சஞ்சீவ். சரி வா தூங்கலாம். சஞ்சீவ், பால் சாப்பிடுறியா? பாலா? இந்த நேரத்துலயா? அதெல்லாம் அப்படி வேண்டாம். சொல்லாத சஞ்சீவ். நீ வர வர எதுவுமே சரியா சாப்பிட மாட்டேங்கிற. நீ வேண்டானாலும் விட மாட்டேன். சரி சரி, கொண்டா. அபி, இந்த அபி பால். அக்கா, சக்கரை கலந்தீங்களா? எனக்கு எவ்வளவு கலக்கணும்னு தெரியல, அதனால சக்கரை கலக்காம எடுத்துட்டு வந்திருக்கேன். போட்டுக்கோ. தேங்க்யூ அக்கா. சஞ்சீவ், நான் அதோ வந்துடுறேன்.